ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்சார்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்ட ஒரு வீடியோவையோ இல்லை ஒரு மெடல் வாங்கின உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் பசங்களோ அவங்களுடைய பிக்சர்ஸை இப்போ சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃப்ரேம்குள்ளே எப்படி கொண்டு வரதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நியூவை கிளிக் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டிய ஃபோட்டோவையோ வீடியோவை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய்க்கிங்க. இப்போ நான் ஒரு வீடியோவை உள்ளே கொண்டு போய்க்கிறேன். இப்போ மெனுவை லைட்டாக மூவ் பண்ணி பிஏபியை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே மெட்டீரியலில் பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது ரைட் சைடில் இருக்கிற ஃபுல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு கவர் ஆயிரும். கவர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்சர்ட் பண்ண வீடியோவையோ ஃபோட்டோவோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம வியூ பண்ணி காமிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே இன்னொரு டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரேம் இருக்குது, அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். சேம் மெட்டீரியலுக்குள்ள பிக்சருக்குள்ள போயிட்டு இப்போ லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஃப்ரேமை நான் கிளிக் பண்ணிட்டு அதையும் நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிட்டு இப்போ நீங்க ப்ளே பண்ணுங்க. ஸோ நீங்க இன்சர்ட் பண்ணக்கூடிய போட்டோவோ வீடியோவோ எந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க வீடியோவை மேக் பண்ணிக்கலாம்.